அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவுல் வச்சு ஒரு வடை ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப எதுவுமே நம்ம ஊற வைக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஒரு பெரிய கப்பில் ஏல அவுல் எடுத்து அதை முழுகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். 10 நிமிஷம் தான் ஊறிருக்கு, நல்லா ஊறியிருக்கு. இது நான் போட்ட தண்ணி சரியாக இருந்துச்சு, அதனால் இதில் தண்ணி இல்லாமல் நல்லா வறண்டுருக்கு. நீங்கள் ஊற வைக்கும்போது தண்ணி இருந்தால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை பிணைஞ்சி விட்டு நல்லா சாஃப்ட்டு பண்ணிக்கிட்டு அதில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 50-60 வடை பண்ணுறதுக்குனால நிறைய எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்துக்கலாம். அரிசி மாவு, ரவை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை குட்டி குட்டியாக நறுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நல்லாயிருக்கும் இது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கடைசியாக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து பிசைஞ்சோம்னா ரொம்ப காரமாயிரும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் கடைசியில் போட்டிருக்கேன். கூடயே ஒரு பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே இப்போ நல்லா லேசாக கலந்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் அழுத்தாமல் லேசாக கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கலாம், கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடையாக தட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு நம்ம போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் இருந்தால் நீங்கள் நிறைய இந்த மாதிரி 6, 7, 10 கூட போட்டு எடுத்து, நான் 10 தான் அப்புறமா கடைசியாக போட்டு எடுத்தேன். போட்டு எடுத்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆகும். மற்ற பருப்பு மாதிரி சீக்கிரம் இது கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ பாருங்கள், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த வடை ஆறி பண்ணாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் கஞ்சிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் போட்டுக்கோங்க. நான் நிறைய பண்ணதில் நிறைய போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி சத்தம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகளெல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அடிச்சிருங்க.